வணக்கம். நான் ருத்ரவிநாயக பாண்டியன். எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன். நம்ம இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம். அதை சார்ந்து இன்று ஒரு ஜாதகர் அவருடைய குடும்ப உறுப்பினர் சார்ந்த ஜாதக விளக்கத்தை கேட்டிருந்தார். அவருக்கு என்ன கல்வி படித்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அந்த கல்வி சார்ந்த அவருக்கு வேலை மற்றும் தொழில் அமைப்புகள் அல்லது சுயமாக இயங்க முடியுமா, அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்குமா, நல்ல வருமானம் ஈட்ட முடியுமா என்றெல்லாம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகின்றார். நிச்சயமாக ஒருவருடைய ஜாதகத்தின் மூலமாக அவருடைய கல்வி அமைப்பை மற்றும் வேலை அமைப்பை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. இன்றைய காலகட்டம் மிகவும் வேகமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது. ஒரு 10 வருட காலத்திற்கு முன்னால் நம்முடைய முயற்சி என்பது ஒரு 10 வருட காலத்திற்கான முயற்சியாகவே இருக்கும். இன்று நாம் எந்த அளவுக்கு உழைப்பை நாம் செலுத்துகின்றோமோ அதன் பலன் 10 வருட காலம் கழித்து நமக்கு கிடைத்தாலும் அதை சார்ந்த பொறுமை நமக்கு இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டம் வேகமான உலகமாக இருக்கின்றது. எதையும் வேகமாகவும் விரைவாகவும் எளிதாகவும் அடைவதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் வாழ்க்கையும் நாம் விரைவாக ஒரு 25-30 வருட காலகட்டத்திற்குள் ஒரு வேலை அமைப்பில் நாம் உறுதித்தன்மையை பெற்றுவிட வேண்டும். ஒரு 35-40 வருட காலகட்டத்தில் பொருளாதார அடிப்படையில் ஒரு சேச்சுரேஷன், ஒரு விதமான நல்ல நிலையை அடைந்திருப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது இந்த காலகட்டம். அதே நேரம் ஒருவருக்கு பல்வேறு திறமைகள் இருப்பினும் ஒரு துறை சார்ந்து அவரால் சிறப்பாக சிறந்து விளங்கும் பட்சத்தில் அவர் அந்த துறையில் அவர் எளிதாக கையாளும் பக்குவம் பெற்றவராக இருப்பார். அதை ஜாதகத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளும் பட்சத்தில் அவருக்கு அந்த துறை சார்ந்த ஈடுபாடு இயல்பாகவே இருக்கும். எதையும் அவரால் எஃபர்ட்லெஸ்ஸாக செய்து முடிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக இருப்பார். அதை சார்ந்த வேலையாக இருக்கட்டும் மற்றும் தொழில் இதுபோன்ற ஈடுபடும் பட்சத்தில் அவருக்கு அது ஒரு கடினமாகவும் தெரியாது. மற்றொன்று, கல்வி வேலை இதுபோன்ற அமைப்பிலேயே நம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள முடியாது. இந்த காலகட்டம் என்பது பல்வேறு தன்மைகள் பொருந்தியது. குடும்பத்திற்காக, மனைவிக்காக, குழந்தைகளுக்காக மற்றும் நம்மளுடைய பொருளாதார தேவைகள், வீட்டு விசேஷங்கள், இதுபோன்று அனைத்து விதமான நிகழ்வுகளும் கலந்து இருப்பதே நம்முடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் நாம் வேலை மற்றும் தொழில் அமைப்புகள் மிகவும் கடினமாக இருக்கும் பட்சத்தில் நம்மால் மற்ற விஷயங்களில் அதிகமான கவனம் செலுத்த முடியாது. பல்வேறு இழப்புகளை சந்திப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. நாம் நினைப்போம் ஒன்றில் நாம் முழு கவனமாக இருக்கும் பொழுது அது சார்ந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மற்றும் அதே நேரம் நாம் பல்வேறு விஷயங்களை இழந்து கொண்டிருக்கின்றோம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதன் மீது கவனத்தை செலுத்த மறுக்கின்றோமோ அது நம்மை விட்டு விலகி செல்கின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் நாம் எந்த துறையில் எந்த கல்வியை சிறந்து விளங்குகின்றோமோ அதில் நம்மை மேம்படுத்திக் கொண்டு மற்ற நடவடிக்கைகளையும் சிறப்பாக செய்வது சாலை சிறந்ததாக இருக்கும். மற்றும் அவருடைய ஜாதகத்தின் மூலமாக ராசிக்கட்டம், நவாம்சம், தசாபுத்திகள் மூலமாக அவர் என்ன கல்வி வேலையமைப்பு இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள முடியுமா என்றால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவருடைய கிரக அமைப்பில் ஏதேனும் கிரகம் ஆட்சி, உச்சமாக, நீச்சமாக இருக்கும் பட்சத்தில் மற்றும் அவருடைய இடங்கள் சார்ந்து, சேர்க்கை சார்ந்து, பார்வை சார்ந்த அமைப்புகளை வைத்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதே நேரம் அவர்களுக்கு இதுபோன்ற கிரக அமைப்புகள் அது இருக்கக்கூடிய இடங்கள், குறிப்பாக 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடம் என்பது அவர்களுடைய கல்லூரி கல்வி அமைப்பை குறிக்கின்றது. ஆம், கல்வி என்றாலே 4 மற்றும் 5 என்று சுருக்கிவிடவும் முடியாது. கல்வி என்பது 2ஆம் இடம் சார்ந்த பள்ளி கல்வியையும், 3ஆம் இடம் சார்ந்த இடைநிலை கல்வியையும், 4ஆம் இடம் சார்ந்த கல்லூரி கல்வியையும், 5ஆம் இடம் சார்ந்த உயர்கல்வி, அறிவை, ஞானம் பெறுதலையும் அதையும் தாண்டிய அமைப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. ஒருவர் 8ஆம் இடம் சார்ந்து சிறப்பாக இருந்தால் அவர்களால் மருத்துவத்துறையில் சாதிக்க முடியும். அதேபோல 9ஆம் இடம் சார்ந்து இருந்தால் அவர்களால் டீச்சிங், ப்ரொஃபஸர் போன்ற அமைப்புகள், ஆராய்ச்சி, ஒரு சயின்டிஸ்டாக ஆக வேண்டும் என்றால் 5-9 சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும். 10, 11, 12 இது போன்ற அமைப்புகள் இன்னும் ரிசர்ச் ஓரியன்டாக நல்ல PhD போன்ற கல்விகள் இதுபோன்று படிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதன் அடிப்படையில் ஒருவருக்கு நவாம்சம், ராசிக்கட்டம் சார்ந்து அவருடைய கல்வி என்ன, திறமை என்ன, வேலைவாய்ப்பு என்ன, இதையெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் அவர் இயங்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையும் எளிதாக மற்றும் பொருளாதாரம் சார்ந்தும் அவரால் தன்னிறைவு பெற முடியும் என்று குறிப்பிட்டு இவருடைய ஜாதகத்தில் என்ன அம்சங்கள் எப்படி இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ளலாம். இந்த ஜாதகருடைய நவாம்சம் சார்ந்து முதலில் விளக்கிவிடலாம். நவாம்சம் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 15 வருட காலம் அவர்களுக்கு நன்றாக வேலை செய்யும். ஆனால் ராசிக்கட்டம் சார்ந்தே அவருடைய கல்வி அமைப்புகளை பார்க்க வேண்டும். நவாம்சத்தில் என்ன அம்சங்கள் சிறப்பாக இருக்கின்றதா, அவருடைய ஆரோக்கியம், திருமணம் சார்ந்த அமைப்புகள் நன்றாக இருக்கின்றனவா என்பதையும் பார்த்துக்கொள்ளலாம். நவாம்சத்தில் அவருடைய லக்னத்திலேயே சுக்கிரனும் மாந்தியும், 2ஆம் இடத்தில் செவ்வாய், 4இல் சந்திரன், 5ஆம் இடத்தில் ராகு, 6இல் புதன், 8ஆம் இடத்தில் குரு மற்றும் 9ஆம் இடம் சூரியன், சனி, 11ஆம் இடம் கேது இருக்கக்கூடிய கிரக அமைப்பு. இவ்வாறு அவர்களுக்கு பெரிய அளவு கிரக சேர்க்கை இல்லை. கிரக சேர்க்கை என்று பார்த்தால் அவருடைய 9ஆம் இடம் கிரக சேர்க்கை இருக்கின்றது. மற்ற கிரகங்கள் எல்லாம் தனித்தனியாகவே இருக்கக்கூடிய அம்சங்களையே பிரிந்திருக்கின்றார். இவருக்கு பார்த்தமென்றால் 1-4 சார்ந்த ஒரு பரிவர்த்தனை அமைப்பை இவர் பெற்றிருக்கின்றார். சுக்கிரனும் சந்திரனும் பரிவர்த்தனையாக இருக்கின்றன. அதன் அடிப்படையில் லக்னாதிபதி சந்திரன் 4ஆம் இடத்திலும், 4ஆம் அதிபதி சுக்கிரன் லக்னத்திலும் வரக்கூடிய யோகா அமைப்பை இருக்கின்றார். தாய் சார்ந்து பலன்கள்
இருவருக்கும் பரிமாறிக்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக இருக்கும். 4ஆம் இடம் என்றாலே அவருக்கு இவ்வாறு கல்வி அமைப்பு, பொதுவாக 4, 5 இடம் சார்ந்த கிரக அமைப்புகள் அவர்களுக்கு கல்வி சார்ந்த முன்னேற்றமான பலன்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதன் அடிப்படையில் இவருக்கு 4ஆம் இடம் என்றாலே சந்திரன் தொடர்பு இருக்கின்றது. அவ்வாறு இவருக்கு வாகனம், வீடு, மனைகள் மற்றும் வணிகம், பேங்கிங் சம்பந்தப்பட்ட டாக்ஸ் தொடர்பான கல்வி அமைப்புகள் இவருக்கு மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் வணிகம், பேங்கிங், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், ஷேர் இது போன்ற தொடர்புகள் இவருக்கு நல்ல ஒரு பலன்கள். வணிகவியல் மற்றும் CA ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் தொடர்புடைய, நிர்வாகம் தொடர்புடைய கல்விகள் சிறப்பாக இருக்கும். மற்றும் இவருக்கு 5ஆம் இடம் ராகு இருக்கின்றார். 5ஆம் இடத்தில் ராகு இருந்தாலே சிறு தடைகளை கொடுக்கத்தான் செய்யும். 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் வருவதனால் 2ஆம் இடம் என்றாலே ஆடு, அலங்காரம், ஆபரணங்களை குறித்தாலும் இங்கு 2ஆம் இடம் வணிகம் சார்ந்த டாக்ஸ் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு நல்ல ஒரு யோகமான பலன்களை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகின்றன. மற்றும் குரு செவ்வாய் சார்ந்த பார்வையும் இவருக்கு சிறப்பாக இருக்கின்றன. பொதுவாக குரு செவ்வாய் சார்ந்த அமைப்புகள் இருந்தாலே அவருக்கு சட்டம் சார்ந்த ஈடுபாடுகளும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இங்கு குருவோ செவ்வாயோ எதுவும் ஆட்சியாக இல்லை, ஏதேனும் பார்வை இருக்கின்றது. ஆனால் பரிவர்த்தனை, ஆட்சி இது போன்ற அமைப்புகள் இருந்தால் சட்டத்துறையில் வரால் சிறந்து விளங்க முடியும் என்று சொன்னோம். ஆனால் லக்னம் 4ஆம் இடம் தொடர்பு இருக்கின்றது. மற்றும் சட்டம் சார்ந்து விளங்க வேண்டும் என்றால் அவருக்கு 6ஆம் இடம், 7ஆம் இடம் சார்ந்து பார்க்க வேண்டும். இவருடைய 6ஆம் இடத்தில் இவருடைய 3 மற்றும் 12ஆம் அதிபதி வருகின்றார். மற்றும் இவருடைய 7ஆம் அதிபதியான இவருக்கு சனி 9ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். மற்றும் 9ஆம் இடமும் கிரகம் இருக்கின்றது. அது சிறப்பான அமைப்பு தான். சட்டம் சார்ந்தும் இவரால் இயங்கக்கூடிய அளவுக்கு கிரக அமைப்பு இருக்கத்தான் செய்கின்றது. 9ஆம் இடம் நன்றாக இருந்தாலும் அவர்களால் ஆடிட்டிங், வணிகம், CA சார்ந்த அமைப்புகளில் சிறந்து விளங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. இருப்பினும் சூரியன் சனி சேர்ப்பது அவர்களுக்கு சில விதமான குழப்பங்கள், ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்துக்காட்டும். மற்றும் இவருக்கு 8ஆம் இடம் சார்ந்த கிரகங்கள் வந்தால் அவர்களுக்கு மருத்துவத்துறை சார்ந்த ஈடுபாடுகளையும் கொடுக்கும். ஆனால் 8ஆம் அதிபதியான சனி 9ஆம் இடத்தில் இருந்து வருகின்றார். இருப்பினும் மருத்துவத்திற்கான அந்த அமைப்பு அவருக்கு திறன்பட பெற்றிருக்கவில்லை என்றே சொல்ல முடியும். இவருக்கு பல்வேறு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அதில் எது அவருக்கு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் தொழில்நுட்பம், டீச்சிங் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும் நன்றாக இருக்கும். இப்படி இருந்தாலும் அவருக்கு எது சிறப்பாக இருக்கும் என்றால், ஒன்று சட்டம், அடுத்தது வணிகம், டாக்ஸ், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங், CA இது போன்ற அமைப்புகள் இதற்கு சிறப்பாக இருக்கும். கல்வி சார்ந்த அமைப்புகளில் இது அவர்களுக்கு நன்றாக பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று பார்த்திருக்கின்றோம். அடுத்ததாக ராசி கட்டம் சார்ந்து முழுமையான பலன்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இவருடைய ராசி கட்டத்தின் அடிப்படையில் இவர் புதன்கிழமை சித்திரை 3ஆம் பாதம் நட்சத்திரத்தில் துலாம் ராசியில் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசையில் 2 வருட காலம் 11 மாத காலம் இருப்பிருந்திருக்கின்றது. இவருடைய லக்னம் விருச்சிக லக்னம். இவருக்கு லக்னமை பார்த்தோம் என்றால் டிகிரி அமைப்பில் 1 டிகிரியாக இருக்கின்றது. கிட்டத்தட்ட விருச்சிகம் மற்றும் துலாம் லக்னத்திற்கு இருக்கக்கூடிய சந்தி அமைப்பு லக்ன சந்தியை பெற்றிருக்கின்றார். 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடம் மாந்தி. லக்னம் சந்தியாக இருக்கும் பட்சத்திலும் நாம் இவருக்கு லக்னம் என்பது விருச்சிக லக்னமாகவே எடுத்துக்கொள்ளலாம். இவருக்கு லக்னம் புஷ்கரண வம்ச நட்சத்திரசார அமைப்பை பெற்றிருக்கின்றது. 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், குரு என்ற கிரக சேர்க்கை அமைப்பு இருக்கின்றது. இதில் சூரியன் புஷ்கரண வம்ச நட்சத்திரசாரம் பெற்றிருக்கின்றது. மற்றும் 5ஆம் இடம் சுக்கிரன் உச்சமாக இருக்கின்றது, அதுவும் புஷ்கரண வம்ச நட்சத்திரசாரம். மற்றும் இவருக்கு 8ஆம் இடம் கேதுவும், அதுவும் புஷ்கரண வம்ச நட்சத்திரசாரம். 9ஆம் இடம் செவ்வாய் வக்ரமாக இருக்கின்றது. மற்றும் 11ஆம் இடம் சனி வக்ரமாக, சனியும் புஷ்கர வம்ச நட்சத்திரசார அமைப்பை பெற்றிருக்கின்றது. 12இல் சந்திரன் மறையக்கூடிய அமைப்பை பெற்றிருந்தாலும் சந்திரனும் டிகிரி அமைப்பில் 1 டிகிரியாக 11, 12 சார்ந்து வருகின்றார். இதுபோன்று 5 புஷ்கரண வம்ச நட்சத்திரத்தை பெற்று, நட்சத்திர சாரம் பாதம் பெற்று மிக சிறந்த யோகம் பொருந்திய ஒரு ஜாதகராகவே இவர் இருக்கின்றார். நிச்சயமாக வாழ்வில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் உயர்ந்த நிலை, பொருளாதாரம் சார்ந்து, புகழ், மரியாதை, கௌரவம் சார்ந்து மதிப்புமிக்க ஒரு நிலையை அடைவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் தேவையில்லை. நல்ல ஒரு சிறப்பான ஜாதகர் தான். இருப்பினும் இவருக்கு எப்படிப்பட்ட கல்வி அமைப்பு சிறப்பாக இருக்கும் பார்த்தால், இவருக்கு 2 கிரகங்கள் வக்கரமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் சனி மற்றும் செவ்வாய் வக்கரமாக இருக்கின்றன. மற்றும் இவருடைய லக்னாதிபதியான செவ்வாய் இவருக்கு 9ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். பொதுவாக 9ஆம் இடம் சார்ந்து வந்தாலே இவர்களுக்கு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள், தந்தை சார்ந்த அமைப்புகள் பலன்கள் பெற செல்வதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன. மற்றும் பாதுகாப்பு சார்ந்த துறைகளில் ஆடிட்டிங், அக்கௌண்ட் சார்ந்தும் சிறந்து விளங்க முடியும். இவருக்கு என்னதான் லக்னாதிபதி 9ஆம் இடம் வந்தாலும் ஒரு டிகிரி, ஒரு கல்வி பட்டம் படிக்க வேண்டும் என்றால் அதற்கு 4 மற்றும் 5ஆம் இடம் முதலில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். இவருடைய 2ஆம் அதிபதியான குரு 4ஆம் இடமும் மற்றும் இவருடைய 11 மற்றும் 8ஆம் அதிபதி 4ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். மற்றும் இவருடைய 10ஆம் அதிபதியும் 4ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். இவர் குணநலன்கள் என்று பார்த்தால் உயர் இலக்குகள், லட்சியம் பொருந்தியவராகவே, வாழ்வில் நோக்கம் பொருந்தியவராக, மற்றும் நல்ல தெளிந்த அறிவு, சிந்தனை பொருந்தியவராக, நினைவாற்றல் சமநிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆற்றல் பொருந்தியவராகவே இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன. அதேபோல உயர் ஆசைகள் மற்றும் தொழில்நுட்பம் சார்ந்து சிறந்து விளங்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகவே
சிந்திக்கும் திறன் அதிகமாக புதிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் படைத்தவராகவே இவருடைய கிரக அமைப்புகள் இருக்கின்றன. மற்றபடி இவருடைய 4ஆம் இடம் சிறப்பாக இருக்கின்றது, 5ஆம் இடமும் சிறப்பாக இருக்கின்றது. இவருடைய 12ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 5இல் உச்சமாக இருக்கின்றார். 5ஆம் அதிபதி 4ஆம் இடம் சார்ந்து வருவது இவருக்கு காதல் திருமணம் சார்ந்த வாய்ப்புகள் அதிகமாக தென்படும். மற்றும் இவருக்கு கல்வி சார்ந்து பார்க்க வேண்டும் என்றால் இதற்கு இவருடைய 2ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் ஓரளவு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் வரக்கூடிய அமைப்பாக இருக்கட்டும். 4ஆம் அதிபதி 11ஆம் இடம் சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார். மற்றும் 5ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்தில் இருந்தே வருவதனால் இவருக்கு அதேபோல் அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் சார்ந்த, வணிகவியல் சார்ந்த, எக்கனாமிக்ஸ் சார்ந்த, பொருளாதாரம் சார்ந்த, இதுபோன்று சிஏ போன்ற படிப்புகள், பேங்கிங் சார்ந்த படிப்புகள் அனைத்தும் இவருக்கு மேனேஜ்மெண்ட் தொடர்பான படிப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. மற்றும் 7ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார். இவருடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் இவருக்கு வேலை சார்ந்த அமைப்புகளை காட்டிலும் இவரால் சுயமாக ஒரு நல்ல ஒரு கன்சல்டண்ட்டாக சேர்ந்து விளங்க முடியும். அதன் அடிப்படையில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆடிட்டராக, சிஏவாக இவர் திறன்பட செயலாற்றுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. மற்றபடி இவருக்கு 7ஆம் அதிபதியும் சிறப்பாக இருப்பதனால் இவர் மத்திய அரசு சார்ந்த ஒரு காம்ப்ளிகேன்சிவ் எக்ஸாம்ஸ் இதுபோன்று எழுதி அதன் மூலமாக, ஏனென்றால் 11, 12 அமைப்புகள் இவர் வலுப்பிறப்ப சிறப்பாக பெற்றிருப்பதனால் இவரால் ஒரு நிர்வாக அளவிலும் சிறந்து விளங்க முடியும். அதன் அடிப்படையில் இவரால் மத்திய அரசு சார்ந்த பணியமைப்பில் சிறந்து விளங்க முடியும். இதுபோன்று எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ், ஐபிஎஸ் எக்ஸாம்ஸ், இதுபோன்று சிவில் சர்வீஸ் சார்ந்த அமைப்புகள் அல்லது குரூப்ஸ் எக்ஸாம்ஸ் இதுபோன்று அமைப்புகள் இவர் சிறப்பாக பொருந்திருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் நன்றாக தென்படுகின்றன. அதனால் இவருக்கு கல்வி அமைப்புகள் என்று பார்த்தோம் என்றால் இதொன்று வணிகவியல் தொடர்பான, பொருளாதாரம், நிர்வாகம் தொடர்பான கல்விகள் சிறப்பாக இருக்கும். மற்றும் இவருடைய 8ஆம் அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து வருகின்றார். அதன் அடிப்படையில் மருத்துவம் தொடர்புகள் இருந்தாலும் கூட மருத்துவத்துறையில் இவரால் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியுமா என்றால் அதற்கான கிரக அமைப்புகள் அவருக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இல்லை. மருத்துவம் சார்ந்த ஒரு சர்ஜரியனாக வளமுறைவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. மற்றபடி ஒரு ஜென்ரல் மருத்துவராக இவரால் சிறப்பாக செயல்பட முடியும். ஆனால் வணிகம் மற்றும் பொருளாதாரம், நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நன்றாக உள்ளன. சட்டம் சார்ந்த அமைப்புகள் இவருக்கு நன்றாக இருக்குமா என்றால் அதற்கான சாத்தியக்கூறுகள் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்றே சொல்ல முடியும். ஏனென்றால் இவருக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கின்றார். அதன் அடிப்படையில் மருத்துவமும் சரி, சட்டம் சார்ந்த அமைப்புகளும் இவருக்கு சற்று பின்னடைவை கொடுக்கும். ஆனால் பாதுகாப்பு சார்ந்த உயர் பதவிகள் அமைப்பு இவருக்கு நல்ல சாத்தியக்கூறுகள் உள்ளன. நான் முன்பே குறிப்பிட்டபடி இது போன்ற காம்ப்ளிகேன்சிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதன் மூலமாக உயர் பதவிகள் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அருமையாக உள்ளன. அதில் எந்த விதமான குழப்பமும் தேவையில்லை. மற்றபடி இவருடைய தசாபதிகள் சார்ந்தே முழுமையாக இவருக்கு வாழ்க்கை எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இவருக்கு முதலில் செவ்வாய் திசை, அடுத்ததாக ராகு, குரு, சனி இது போன்ற தசாபதிகள் இருக்கின்றன. இப்படி இது நடப்பில் அவருக்கு ராகு திசை தான் இருக்கின்றார். ராகு அவருக்கு 2ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவர் 2031 வரைக்கும் இருப்பதனால் இது போன்ற அமைப்புகளில் ராகு எப்படிப்பட்ட செயல்பாடுகளை கொடுப்பார் என்றால் அவர் வணிகவியல் சார்ந்து தான் செயல்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை அதிகம் கொடுப்பார். மற்றும் இதுபோன்ற உணவு சம்பந்தப்பட்ட துறைகள், ஆடை அலங்காரம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் சார்ந்து சிறந்து விளங்குவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இந்த ராகு அவருக்கு வணிகவியல் சார்ந்த அமைப்புகள் தான் சிறப்பாக கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அடுத்ததாக குரு திசை இருக்கின்றது. குருவும் 4ஆம் இடம் சார்ந்து வருகின்றார். அதன் அடிப்படையில் அதுதான் அவருக்கு சிறப்பாக இருக்கும், 4ஆம் இடம் சார்ந்தே. ஆனாலும் இவருக்கு லக்னம் சற்று சந்தையாக இருப்பதனால் இவர் தொழில்நுட்பம் சார்ந்தும் இவரால் சிறந்து விளங்க முடியும். ஒரு நல்ல ஒரு நிர்வாகியாக, நல்ல ஒரு ஆசிரியராக, போதிக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராக, ஒரு கன்சல்டண்ட்டாக இவரால் சிறந்து விளங்க முடியும். அதேபோல் அரசு பணியிலும் இவரால் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ஒரு சிறப்பான யோகம் பொருந்திய அமோகமான பலன் தரக்கூடிய ஜாதகர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நல்ல ஆயுள் அம்சங்களையும் பிறந்திருக்கின்றார். மற்றபடி இவருக்கு சில ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கும், அதில் சற்று கவனம் தேவை இருக்கின்றது. வேலை அமைப்புகள் சுயமாக செயல்பட முடியாது. யாரிடம் சென்று வேலை பார்க்கக்கூடிய தன்மை இவருக்கு குறைவாகவே இருக்கும். அரசு சார்ந்த வேலை அமைப்புகள் சுயமாக செயல்படுவது, அதாவது அரசு சுயமாக செயல்பட முடியும். ஒரு கம்பெனியில் போய் இவரால் வேலை பார்த்து செயல்பட முடியுமா என்றால் அது தொடர்ச்சியாக அவரால் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு. அரசு சார்ந்த ஒரு கம்பெனியில் வேலை பார்க்க முடியும். தனியார் சார்ந்த அமைப்புகள், வேலை அமைப்புகள் இவரால் சிறப்பாக செயல்பட முடியாது. மற்றபடி நல்ல பொருளாதார அடிப்படையில் சிறந்து விளங்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான ஜாதகராகவே இவர் ஜாதகம் இருக்கின்றன. சில ஆரோக்கியம், வயிறு சம்பந்தப்பட்ட, ஸ்கின் சம்பந்தப்பட்ட மற்றும் வாயு பிடிப்பு, கால் முட்டு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள், கை கால் முட்டு சம்பந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகள் இவர் எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளன. அதை மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மற்றபடி அனைத்து அம்சங்களும் ஒருங்கே பெற்ற யோகமான வாழ்வில் சாதிக்கக்கூடிய ஒரு ஜாதகர் தான். இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம். மீண்டும் இது போன்று ஜாதகம் தொடர்பான, ஜோதிடம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன். புவியுள்ள காலமெல்லாம் புகழேடு வாழ்ந்திடுவீர். வையகம் செழிக்க வாழ்க வளமுடன்.